8 ஊரு எச்சில் ஊரு லிஸ்ட் இருக்கு கையில. எங்க ருசியை அடிச்சுக்க சாப்பாடு எவனும் செய்யல. 8 ஊரு எச்சில் ஊரும் லிஸ்ட் இருக்கு கையில. எங்க ருசிய அடிச்சுக்க சாப்பாடு எவனும் செய்யல. தஞ்சாவூர் பவள வடை ஸ்ரீரங்கம். நமஸ்காரம். என் பேர் ரவிச்சந்திரன். எனக்கு சொந்த ஊர் பெரம்பலூருங்க, திருச்சி மாவட்டம் பெரம்பலூர். சென்னை வந்து 25 வருஷம் ஆச்சுங்க. வெளியில் நிறைய ஹோட்டல் வேலை செஞ்சுருக்கேன், கேட்ரிங் வேலை செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2009 வந்து சொந்தமாக எனக்கு தொழில் பண்ணணும்னு ஆசை இருந்தது. எனக்கு சின்னதாக ஸ்ட்ரீட் ஃபுட்டு வண்டியில் டிஃபன் கடை ஆரம்பித்தேன். நல்லா போயிட்டு இருந்தது. வழக்கமாக எல்லோரும் போடுற மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்தி அது மாதிரி போட்டுக்கிட்டு இருந்தேன். அது நான் எதிர்பார்த்த மாதிரி ரீச் ஆகல, பெரிய அளவில் போகலை. பட் நல்லா இருந்தது. அப்போ கொஞ்சம் எதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமே அப்படின்னு ஆசைப்பட்டேன். அப்புறம் தான் இந்த புது புது வகையான தோசைகள்லாம் ஒவ்வொன்றா நானே வீட்டில் செஞ்சு பார்த்தேன். அது ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்தது. அதை வந்து என்னுடைய கஸ்டமர்கிட்ட சேர்த்தேன். அவங்களும் ரொம்ப திருப்தியாக ஃபீல் பண்ணாங்க. தொடர்ந்து அன்றையிலேருந்து பிஸ்னஸ் நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, இன்றைக்கி வரைக்கும் நல்லா இருக்குங்க சார். அன்றைக்கு சூழ்நிலைக்கு சார் நான் வெளியில் வேலை செஞ்ச இடத்துல டெய்லி 100, 200 அந்த மாதிரி சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன் சார். அதில் சேர்த்து வச்சு மிச்சம் வச்சு தான் ஒரு 35,000 ரூபா கிட்டத்தட்ட போட்டு இந்த தொழில் ஆரம்பித்தேன் அன்னைக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேறி இந்த தொழில் வந்து நான் இந்தளவுக்கு வளர்ச்சியதுக்கு காரணம் முழுக்க என்னுடைய மனைவி தாங்க. 13 வருஷமாக நான் ஒண்டியாக தான் சார் கஷ்டப்பட்டேன். வீட்டுக்குள்ளே என்னுடைய மனைவி கஷ்டப்பட்டாங்க, வெளியில் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது எனக்கு கொஞ்சம் வயசாக கொஞ்சம் என்னுடைய உடல் சூழ்நிலை என்னால் ஒண்டியாக வேலை செய்ய முடியல. ஒரு கட்டத்தில் வந்து லாஸ்ட் இயர் தொழிலே வேணாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டேன் சார். அதுக்கப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க, இந்த மாதிரி இருந்து என்ன பண்ணுறது, உங்களுக்கு இவ்வளோ கஸ்டமர் இருக்காங்களே, கொஞ்சம் பெரிய அளவில் பண்ணுங்கள், நாங்கள்லாம் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனால் நான் யார்கிட்ட எந்த ஹெல்ப்பும் எதிர்பார்க்கல. எல்லாமே என்னுடைய சொந்த முயற்சி தான். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி வேறு ஒரு இடத்துல சின்னதாக ஒரு தொழில் பண்ணேன். இதே மாதிரி 4 பேர் ஆள் வச்சு பண்ணேன். அது இடம் ரொம்ப சின்ன இடங்க. அது வர்ற கஸ்டமருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, நிற்க முடியல, சாப்பிட முடியல, சிரமமாக இருந்தது. அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டில் வந்து என்னால் முடியல, தொழில் வேண்டாம் அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகும் போது எனக்கு ஒரு சின்னதாக இடம் கிடச்சிது சார், மாம்பழத்துலேயே. அந்த இடத்துல சின்ன அளவில் தொழில் பண்ணேன். அதில் வந்து என்கிட்ட ஒரு 4 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த இடம் ரொம்ப சின்ன இடமா இருந்ததுனால வர்ற கஸ்டமருக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருந்தது. நின்று சாப்பிட முடியல, உட்காந்து சாப்பிட முடியல, கஷ்டமாக இருந்தது. அப்புறம் அவங்களே சொன்னாங்க, என்னம்மா இந்த அளவுக்கு வந்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் பெரிய அளவில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கப்புறம் தாங்க இந்த இடம் கிடச்சிது லேக்யூ ரோட்டில். கொஞ்சம் பெரிய அளவில் இன்றைக்கி வந்து 10 பேர் வேலை செய்கிறாங்க. இதுக்கு வந்து எனக்கு வந்து எல்லாமே முழுக்க என்னுடைய வாடிக்கையாளர் சார். அவங்க கொடுத்த ஒரு ஊக்கம் தான் சார் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன். நான் அவங்களால தான் வந்திருக்கேன். நான் பெரும்பாலும் சார் ஹோட்டலில் வந்து எல்லோரும் சாப்பிடும்போது ஹோட்டலில் சாப்பிட்டா வயிறு வீணாக போய்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் ஃபீலிங் இருக்குது சார். என்னுடைய கடையை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது. உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்களோ ஹோம்லியாக, அதே மாதிரி என்னுடைய கடையில் எல்லாமே இருக்கும். நான் வந்து இந்த கலப்படம்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன். எல்லாமே தரமான பொருட்கள் தான் போட்டு பண்ணுறேன். இந்த உள்ளே தான் கிச்சன் இருக்குது, கிச்சன் பார்த்துக்கோங்க. எல்லாமே தரமான பொருட்கள் தான். நீங்கள் வீட்டில் சாப்பிட்றதுக்கு என்ன உணர்வு இருக்கோ அதே உணர்வு என்னுடைய கடையில் இருக்கும். என்னுடைய வாடிக்கையாளர்கள் தான் சார் எனக்கு இந்த நேம் வந்தது. எனக்கு வந்து ஃபேமிலி கஸ்டமர் ஜாஸ்தி சார். எனக்கு நிறைய குடும்பமாக சாப்பிட வருவாங்க. அதில் அந்த குழந்தைங்கள்லாம் வந்து தோசை மாமான்னு மாமான்னு ஃபஸ்ட்டு கூப்பிட்டாங்க, அப்புறம் தோசை மாமான்னு கூப்பிட்டாங்க. அதே மாதிரி இந்த ஃபேமிலியாக வரும்போது சார் எவ்வளோ கூட்டமாக இருந்தாரோ அந்த குழந்தைக்கு ஒரு தோசையை போட்டு கொடுத்துருவேன் ஃபஸ்ட்டு. அந்த குழந்தை சாப்பிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பேரண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் ஆகும். இதில் தான் எனக்கு வந்து ஃபேமிலி கஸ்டமர் ஜாஸ்தியானாங்க. அந்த குழந்தைங்களும் வீட்டில் கிளம்பும்போதே தோசை மாமா கடைக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதில் இருந்தால் சார் அந்த தோசை மாமாங்கிற பேர் வந்தது. நான் கார்த்தால 6:30 மணி 7 மணி கடைக்கு வந்துடுவேன் சார். நான் வந்துட்டுனா அந்த பிரேக்ஃபாஸ்ட் முடிகிற வரைக்கும் 11 வரைக்கும் இருப்பேன். அப்புறம் போயிட்டு திரும்பி 1 மணிக்கு வருவேன், லஞ்சுக்கு வருவேன். வந்துட்டு 3 மணிக்கு போயிட்டு அப்புறம் 6:30 டின்னருக்கு வந்தேன்னா நைட்டு கடை முடிச்சுட்டு தான் போவேன். கிளம்புற வந்தீங்களாக்க வந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக சூடாக லைவாக கிடைக்கும் சார். பொங்கல், வடை, பூரி, இட்லி, தோசை வெரைட்டி எல்லாமே கிடைக்கும். 10:30 மணிக்கு லஞ்சு ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஏன்னா பெரும்பாலும் லஞ்ச் வந்து உங்களுக்கு எங்கே போனாலும் 12:30 மணி 1 மணி அந்த மாதிரி தான் கிடைக்கும். என் கடையில் 10:30 மணிக்கு கிடைக்கும். இப்போ சாப்பிட வந்துடுவாங்க பாருங்கள், 10:30 வந்துடுவாங்க. 10:30 மணிலேருந்து 2:30 3 மணி வரைக்கும் லஞ்சு கிடைக்கும். அப்புறம் இந்த 3 to 6 பிரேக்கு எதுவும் கிடையாது. அப்புறம் 6:30க்கு டின்னர் ஆரம்பிச்சிடுவேன். நைட்டு 10 மணி வரைக்கும் டின்னர் போயிட்டு இருக்கோம். என்னுடைய லைஃப்பை மட்டும் இல்லை சார், நான் எல்லாருக்குமே சொல்கிற ஒரே வார்த்தை என்னென்னா சார், உண்மை உழைப்பு உயர்வுன்னு சொல்லுவாங்க சார். உண்மை அப்படின்னா வந்து எல்லாருக்கிட்டமே உண்மையாக இருங்க. எப்படின்னா நான் தொழில் பண்ணுறேங்க, இந்த தொழிலில் வந்து உண்மையாக இருக்கணும். எல்லாமே கரெக்டாக பண்ணணும், நல்லா பண்ணணும், வர்ற கஸ்டமரையும் நல்லா பார்த்துக்கணும், என்னுடைய லேபரையும் நல்லா பார்த்துக்கணும். இது உண்மை. நேர்மையான தொழிலில் நேர்மையாக இருக்கணும். எல்லாமே கரெக்டாக பண்ணுங்கள், எதுவுமே கலப்படம் பண்ணாதீங்க. வயிற்றுக்கு கெடுதல் நினைக்கிற எந்த பொருளையும் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ தோசை மாமா கடையை தேடி எல்லாரும் ஏன் சாப்பிட வராங்கன்னா, என்னுடைய உணவு தயாரிப்பு அது மாதிரிங்க. கிச்சனில் பார்த்துக்கலாம், இங்கே தான் உள்ளதான் கிச்சன் இருக்குது, வந்து பாருங்கள். எந்த விதமான வந்து தேவையில்லாத பொருட்களையும் சேர்க்க மாட்டேன்.
உங்கள் வயிற்றுக்கு கீழே விளைக்கக்கூடிய எந்த பொருளும் நான் சேர்க்க மாட்டேன். எல்லாமே கரெக்டாக இருக்கும் இங்கே. இது தொழிலில் நேர்மை. இது ரெண்டையுமே நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணால் உயர்வுங்கிறது தானாக வந்துடும் சார். நமக்கு ரெண்டுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணால் உயர்வு தானாக வந்துடும். இப்போ அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லியிருக்காங்க சார், சாப்பாடு எவ்வளோ முக்கியம்னு, உணவே மருந்துன்னு சொல்லியிருக்காங்க. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன் சார். நான் என்னுடைய கடையை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட நம்பிக்கையாக சாப்பிட வராங்கன்னா என்னுடைய உணவு பழக்க வழக்கம் தான் சார். எல்லாமே கரெக்டாக இருக்கும், சுத்தமாக இருக்கும், வயிற்றுக்கு ஆரோக்கியமாக இருக்கும், கெடுதல் விளைவிக்கக்கூடிய பொருள் எதுவுமே நான் சேர்க்க மாட்டேன். எல்லாரும் என்கிட்ட திருப்தியாக போகிறாங்கன்னா ஒரே காரணம் அதான் சார். எல்லாருமே சாப்பிட்டு சந்தோஷமாக போவாங்க. எங்கள் ஆற்றுல சாப்பிட்ற மாதிரி இருக்குது, வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது, சந்தோஷமாக போகிறாங்கன்னா உணவே மருந்துகமாக நான் ஃபாலோ பண்ணுறேன் கரெக்டாக. அது எல்லாருக்குமே பிடிச்சிருக்கேன் நான் பண்ணுறது. நம்ம உணவு நல்ல உணவாக தேடி தேடி நம்ம சாப்பிடணும்னு நினச்சோம்னா கண்டிப்பாக நல்லா இருக்கலாங்க. மருந்தே உணவுன்னு எதுக்கு சார் சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில் பெரியவங்க. நம்ம சாப்பாட்லேயும் அந்த பழக்கம் வேணும் சார் நமக்கு. வேண்டாத பட்சத்தில் எதுவும் சாப்பிடாதீங்க. குறிப்பாக கண்ட இடங்களில் வந்து அதிகமாக சாப்பிடாதீங்க. தேடி போய் சாப்பிடுங்க, எங்கே நல்லா இருக்குன்னு தேடி பாருங்கள். என் கடையில் வந்து நிறையா பேர் தேடிட்டு வர்றாங்க அப்படின்னா அந்த உணவே மருந்துங்கிறது நான் ஃபாலோ பண்ணுறேன் கரெக்டாக. மருந்தே உணவு, உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க சார். அது மாதிரி தான் நான் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாருக்குமே தெரியும் சார் எனக்கு. ஏன்னா என்ன 15 வருஷமாக என்கிட்ட சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க சார். என்கிட்ட முதல்ல நான் ஸ்ட்ரீட் ஃபுட் ஆரம்பிக்கும்போது சாப்பிட்றவங்க இன்றைக்கி வந்து உட்காந்து சாப்பிட்றாங்க. அவங்க வந்து மனசு நிறைவாக சந்தோஷமாக போகிறாங்க. அது எனக்கு திருப்தியாக இருக்குது சார். காசு வந்து ரெண்டாம் பட்சங்க. நான் காசுலாம் நிறையா பார்த்துட்டேன். நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன், பார்த்துட்டேன். நான் இன்றைக்கு சூழ்நிலைக்கு வாடிக்கையாளர் முக்கியம். வாடிக்கையாளர் முக்கியத்தை விட கடை லேபர் முக்கியம் சார் எனக்கு. இவங்க நல்லா இருந்தால் தான் வாடிக்கையாளர் நான் சந்தோஷமாக கவனிக்க முடியும், நல்லா இருக்க முடியும். அதனால் வாடிக்கையாளரும் முக்கியம், என்னுடைய கடை லேபரும் முக்கியம் எனக்கு. இவங்க 2 பேர் இருந்தால் தான் வந்து மேலே நம்ம முன்னேறிக்கலாம், வந்துகிட்டு இருக்கலாம். காசு வந்து எப்போ வேணாலும் சம்பாதிக்கலாம் சார், எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம் சார். நேர்மை முக்கியம், உழைப்பு முக்கியம். அதுக்கு வந்து வாடிக்கையாளர் முக்கியம். வாடிக்கையாளர் முக்கியம் அப்படிங்கிறத விட என்னுடைய லேபர் எனக்கு முக்கியம். எனக்கு இவங்க இங்கே எல்லாமே கரெக்ட். நான் வீட்டில் படுத்திருக்கேன் சார். நான் 6 மணிக்கு எல்லாமே ரெடியாகுதுன்னு எந்த நம்பிக்கை ரெடியாகுது எனக்கு. நான் எல்லாட்டாலும் கரெக்டாக நடக்குது. அது எனக்கு லேபர் முக்கியம். நீங்கள் 6:30 மணிக்கு சாப்பிட வரீங்க, நம்பிக்கையாக சாப்பிட வரீங்க அப்படிங்கும்போது அந்த லேபர் கரெக்டாக பண்ணி கொடுத்தாலும் சார் நீங்கள் சாப்பிட முடியும். என்னை நம்பி ஒரு கஸ்டமர் வந்து சார் ஆரோக்கியமாக இருக்குன்னு ஆசைப்பட்றேன். நான் அவங்க வந்து வித்தியாசமாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றாங்க. சாதாரணமாக வந்து இட்லி, தோசை இது மாதிரி எல்லா கடையிலையும் எல்லா இடங்களில் எல்லா ஹோட்டல்லையுமே கிடைக்குதுங்க. என்கிட்ட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன். என்னன்னாங்க, இந்த பயிர் வகைகள் இருக்கு இல்லைங்க, இந்த பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டு பண்ணுறேன். அதே மாதிரி கம்பு தோசை பெரும்பாலும் எங்கேயும் கிடைக்குதான்னு தெரியலங்க. கம்புலாம் வந்து உடம்புக்கு ஆரோக்கியமான தோசை, குளிர்ச்சி ஏற்படுத்துகிற ஒரு தோசை அது போடுறேன். ரவா தோசையில் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேங்க. முந்திரி ரவா, முந்திரி பருப்பு தெரியுமில்ல சார், முந்திரி ரவா போடுறேன். அது ஆரோக்கியமான ஒரு உணவு அது. அதே மாதிரி ராகி தோசை, இந்த டயபெட்டிக் பேஷண்ட்லாம் நிறையா இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து ராகி தோசை எங்கே கிடைக்குதோ கிடைக்கலே தெரியல, என்கிட்ட ரெகுலராக உண்டு. என்னை தேடி வராங்க, மாமா கடைக்கு போனால் ராகி தோசை சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி தேடி வராங்க. இதெல்லாம் வந்து மனசுக்கு ஆறுதலாக இருக்குது சார். எனக்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதுனால வந்து தொழிலே நல்லா இருக்குது. நீ ஒரு மனுஷனாக வந்து நான் இந்த அளவுக்கு முன்னேறிருக்கேன்னா அதனுடைய காரணம் வந்து உழைப்பு சார். முதல்ல வாடிக்கையாளர் கொடுத்த ஆதரவு. உழைப்புனால் அந்த உழைப்பு வந்து உண்மையான உழைப்பு, நேர்மையான உழைப்பு. அதாவது குடும்பம், ஃபேமிலி, பேக்ரவுண்ட் ஃபேமிலி இருக்குங்க. ஃபேமிலியை காப்பாற்றணும். ஹோட்டலில் வேலைக்கு போயிட்டு இருந்த காலத்தில் அந்த சம்பளத்தை வச்சு ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு இருந்தேன். தனியாக சொந்தமாக ஆரம்பிச்சிட்டேன். இதில் வருமானம் இருந்தால் தான் என்னுடைய ஃபேமிலியை நான் பார்க்க முடியும். அப்படிங்கும்போது என்னோடய உழைப்பை அதிகப்படுத்தினேன். அந்த உழைப்பு இன்றைக்கு வரைக்கும் நல்லா இருக்குது. வாடிக்கையாளர்கிட்ட நல்லா இருக்குது. ஃபேமிலியை ஓரளவு செட்டில் பண்ணிட்டேன். நானும் நல்லா இருக்கேன். இந்த கால இளைஞர்களுக்கு வந்து உழைப்பை மூலதனமாக பண்ணுங்கள். ரெண்டாவது, இன்றைக்கி நீங்கள் இந்த தொழில் ஆரம்பிச்சிருக்கீங்க செய்கிறீங்க அப்படின்னா இதை நீங்கள் டெவலப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வெளியில் கடன் வாங்காதீங்க தயவு செய்து. இந்த தொழிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு பெரிய அளவில் டெவலப் பண்ணுங்கள். கடன் வாங்கி தொழில் பண்ண ஆரம்பித்தோம்னா ரொம்ப சிரமங்க ஃப்யூச்சரில். அதனால் எந்த அளவுக்கு தொழிலில் முன்னேற முடியுமோ உழைப்பை கொடுங்க. முழுக்க உழைப்பை கொடுத்தீங்க அப்படின்னாலே அந்த தொழில் மேலே வளர்ந்துக்கிட்டு இருக்கும். அதுலேருந்து டெவலப் பண்ணுங்கள். இன்னொரு பிரான்ச் வைங்க. எல்லாமே இதுலேருந்து தான் எடுக்கணும். வெளியில் வாங்கவோ கடன் வாங்கவோ கூடாது. நான் முதல்ல தொழில் ஆரம்பிக்கும் போது சார் என்கிட்ட கஸ்டமர் வந்து எந்த அளவுக்கு எனக்கு ஆதரவு கொடுத்து சிரித்த முகத்தோடு சந்தோஷமாக சாப்பிட்டு போனாங்களோ அது வந்து நான் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் 10 வருஷமாக இருக்கும்போது சரிங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வளர்ந்து இன்றைக்கி பெரிய ரெஸ்டாரண்ட்டாக வச்ச வரைக்கும் அந்த கஸ்டமரோட சிரிப்பு நான் இன்னமும் பார்க்குறேன். அன்றைக்கி என்கிட்ட எப்படி வந்து சந்தோஷமாக சிரித்து சாப்பிட்டு போனாங்களோ அதே சிரிப்பு சந்தோஷம் என்னோடய கஸ்டமர்கிட்ட இன்றைக்கி இருக்குது. இந்த ஆதரவு எனக்கு என்னோடய வாடிக்கையாளர் எப்போவும் எனக்கு கொடுத்தா போகிறேன். எனக்கு உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்களோ அதே மாதிரி என்னுடைய கடையில் சாப்பிட்லாம். இது என்னுடைய வாடிக்கையாளர் எல்லாருக்குமே தெரியும். அதே நம்பிக்கையில் எனக்கு எப்பவும் போல ஆதரவு கொடுங்க.